ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் அந்த சீரியல் கில்லரோட கேஸில் ஆறாவதாக நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு பசில் கிடைக்குது. அந்த பசிலில் யாரோ ஒருத்தன் பயங்கரமாக பர்கர் எல்லாத்தையுமே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதை பார்த்து ஹீரோயின் ஒரு மாதிரி யோசிக்கிறா, இதுக்கும் நம்ம அங்கிளுடைய ஃப்ரெண்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடைசியாக அந்த போட்டில் இறந்து போனவர் அவர் தானே. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறதா நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஹீரோ அவனுடைய அந்த சீஃபோட அசிஸ்டன்ட் இருப்பார்ல, அவருடைய ரெசியூமை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இப்போ அவர் தான் விசாரிக்க போகிறான் போல அடுத்து. ஏன்னா நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாள்ல, நான் ஜெயிலில் இருக்கும்போது என்னை யார் யாரெல்லாம் பார்க்க வந்தாங்களோ அவங்கள கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் அந்த சீரியல் கில்லராக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களால நான் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது அந்த பசிலை எனக்கு கொடுக்க முடியாதுல்ல, ஸோ அதனால என்னை வெளியே எடுக்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்லியிருப்பா. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், இவரை வந்து விசாரிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த சீஃபோட அசிஸ்டண்ட்டை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அவர் எங்கே படிச்சிருக்காரு, என்ன மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துட்டு இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணுறான் அந்த ரெசியூமில். அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் கூட இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வேலை பார்த்துருப்பாரு போல, அவரை போய் மீட் பண்ணி, சார் இந்த மாதிரி இவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா, அவரோட கேரக்டர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவரும் சொல்கிறாரு, அவன் வந்து ரொம்பவே தனிமையாக இருப்பான், எப்பயுமே அவ்வளோவா யார்ட்டையுமே ரொம்ப பேச மாட்டான், ரொம்ப மிஸ்டீரியஸாகவே இருப்பான், ஏதோ பல ரகசியங்களை அவனுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு இருக்க மாதிரி, அவனுக்கு சொந்தக்காரங்க கூட யாருமே கிடையாது, எப்பயுமே தனிமையாக தான் இருப்பான். அப்புறம் ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது. நாங்கள் 2 பேரும் ஒரு நாள் ஒரு பாரில் குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு ஏதோ ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதிலே அவன் அங்கேருந்து எழுந்து போயிட்டான். அப்படியா சார், ஆனால் இதில் என்ன இருக்குது, இது என்ன இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லும்போது, கேளுப்பா அன்னைக்கு நைட்டு தான் ஹீரோயினோட அங்கிளும் இறந்து போனாரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு இங்கே தூக்கி வாரி போட்டுருது. அப்படின்னா அந்த சீரியல் கில்லர் என் சீஃபோட அசிஸ்டன்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே அன்னைக்கு நைட்டு குடிச்ச அந்த பார் எங்க இருக்குன்னு சொல்லி போய் செக் பண்றான். அங்கிருந்து நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு ரொம்ப ஷார்ட் கட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பா அன்னைக்கு அந்த பார்ல இருந்து அவர் கிளம்பி ஷார்ட் கட்ல போயிருந்தாருன்னா கொஞ்ச நேரத்திலேயே இது வழியா ஹீரோயினோட வீட்டுக்கு போய் அங்க அவளுடைய அங்கிளை கொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சஸ்பென்ஸோடய ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த சீன்ல இந்த சீரியல் கில்லரோட விஷயத்தை பத்தி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க போல, அவங்களுக்கு கிடைச்சிருக்க எல்லா எவிடன்ஸையும் வச்சு. அதனால இப்போ அங்கே ஒரு ஹெட் இருப்பார் இந்த மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்டையும் சொல்கிறாங்க, இவங்க சொன்ன அந்த சீரியல் கில்லர் கேஸ் வந்து பயங்கரமாக மேட்ச் ஆகுது, நிறைய எவிடன்ஸும் நமக்கு கிடைச்சிருக்கு, ஆனால் இப்போ வரைக்கும் நமக்கு அந்த கொலைகாரன் யாரு அப்படின்னு சொல்லி மட்டும் தெரியல. ஸோ இந்த கேஸை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது, இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அதாவது ஸ்டார்டிங்கில் அந்த ரிப்போர்ட்டர் லீன்னு சொல்லி ஒருத்தர் இறந்து போயிருப்பார்ல நம்ம ஹீரோயினோட அங்கிளுக்கு முன்னாடி. ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் ஆரம்பிக்கிறா. அதாவது அவர் இறந்து போனப்போ அங்கே கிடந்த பசில் இருந்து ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல அந்த ரிப்போர்ட்டர் லீ இறந்து போனப்போ என்ன பசில் கிடைச்சிருக்குன்னா, யாரோ ஒருத்தங்க அப்படியே கண்ணெல்லாம் ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதில் அந்த ரிப்போர்ட்டர் லீ இறந்து போகும்போது அவருடைய ஃபேஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி தான் இருந்திருக்கும். அதை தான் இந்த பசில் குறிக்குது அப்படின்னு சொல்றா. ரெண்டாவது அவளுடைய அங்கிள் இறந்து போனப்போ கிடைச்ச பசில் அங்கே என்ன இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடு அங்கே இருக்க மனுஷங்களை ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அந்த மனுஷங்களை ஏதோ ஒரு கத்தியை வச்சு குத்துற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இதுதான் என்னோட அங்கிளுக்கு நடந்திருக்கு. மூணாவது அந்த மிங்க இருந்து போன கேஸ், இதில் நமக்கு கிடைச்சிருக்க பசில்ல ஒரு லேடி இன்னொரு லேடி கிட்ட ஏதோ ஒன்று பேசுற மாதிரி இருக்கு. அப்படி பேசும்போதே கயிறை வச்சு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த கொலைகாரன் அவளை கயிறை வச்சு இறுக்கி சாகடிக்கிறதுக்கு முன்னாடி அவகிட்ட ஏதோ ஒன்று சொல்லியிருக்கான், அதை தான் இது குறிக்குது. நாலாவது அந்த சாய் இறந்து போன கேஸ், டைரக்டா இந்த கொலைகாரன் சாயை கொலை பண்ண கிடையாது, ஏன்னா சாயை கொலை பண்ணது அவனுடைய ஒய்ஃபும் அதுக்கப்புறம் அவளுடைய லவரும் தான். பட் இருந்தாலும் அந்த சீரியல் கில்லர் கொல்ல வேண்டிய லிஸ்ட்ல இவன் பேரும் இருந்திருக்கு போல, அதனால தான் அவன் செத்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த பசில் அனுப்பியிருக்கான். அதுவும் அவன் எப்படி இறந்து போனானோ அது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி உடம்புல மார்க்கும் பண்ணி அனுப்பியிருக்கான். அஞ்சாவது ஒரு ஜோக்கர் மக்களை மிதிச்சு சாகடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து அந்த டாங்கியூனை குறிக்குது. அதுக்கப்புறம் கடைசியா ஆறாவதா நமக்கு கிடைச்ச பசில் தான் இப்போ அந்த போட்ல இறந்து போனவர். அவர் ஆக்சுவலா என் அங்கிளோட ஃப்ரெண்டு தான். ஸோ இந்த பசில்ல போட்ல இருந்து யாரோ ஒருத்தன் பயங்கரமா பர்கரை சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த போட்டை பார்க்கும்போதே நல்லா தெரியுது அவர் அங்கதான் சாகடிச்சிருக்கான் அந்த கொலைகாரன். இப்படி கடந்த 10 வருஷத்துல 6 பேரை கொலை பண்ணியிருக்கான். இப்போ இந்த 6 பசிலையும் நாங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த பசில் 9 பசில் சேர்ந்தா மட்டும்தான் ஃபுல் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் 3 பேரை அவன் கொலை பண்ண போறான். அது யாரா இருக்குன்னு சொல்லி நம்ம முன்கூட்டியே கண்டுபிடிக்கணும். ஏன்னா அப்பதான் அந்த சீரியல் கில்லரையும் நம்மளால பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவ எல்லாத்தையுமே சொல்றா. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு கேஸ் இருக்கு, இதுல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினுக்குன்னு சொந்தமா இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, அங்க போயிட்டு இந்த மாதிரி அவ கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த டைம்ல அவங்க கிட்ட வந்து இவ ஒரு விஷயத்தையும் சொல்றா, இப்படி நான் தான் இப்போ கொலைகாரன் நினச்சிக்கோங்க, ஸோ என்கிட்ட நீங்கள் என்னென்னலாம் கேள்வி கேட்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாத்தையுமே கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உடனே அவங்களும் அந்த கொலைகாரன்ட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க. ஆமாம், எதுக்காக நீ இந்த கொலை எல்லாத்தையுமே பண்ணுற? ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு அவங்கள பிடிக்கல, அதனால பண்ணுற சரி, ஆனால் அதுக்கு ஏன் இந்த பசில் எல்லாத்தையுமே நீ விட்டுட்டு போகிற? ஏன்னா இவங்க எல்லாருமே கொலை பண்ணுறது நான் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான். சரி, அப்படின்னா நீ 2 கொலையை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு எதுக்காக இப்போ மறுபடியும் இந்த மாதிரி 4 கொலையை வரிசையாக பண்ணியிருக்க? அதை நீ 10 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டினியூவாக பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்க,
ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த கொலையை பண்ணும்போது யாரோட பார்வையும் என் மேலே இல்லை. யாருமே நான் விட்டுட்டு போனேன் அந்த பசில் க்ளூவை கூட பெருசாக எடுத்துக்கல. அதனால தான் அப்போதைக்கு நான் அந்த கொலை பண்ணுறதை விட்டுட்டேன். இப்போ 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் நான் இந்த கொலையை பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் எல்லாரோட பார்வையும் என் மேலே திரும்ப ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் நான் இப்போ இந்த கொலையை கண்டினியூவாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த கொலைகாரன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவன் பேசினா எப்படி பேசுவானோ அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கரெக்டாக பேசுகிறா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட போயிட்டு ஒரு பாரில் உட்காந்து குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இப்போ கடைசியாக போட்டில் இருந்து போனார்ல என் அங்கிளோட ஃப்ரெண்டு, நான் அவரை போய் மீட் பண்ணி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சில விஷயங்களை என்கிட்ட சொன்னார். அந்த ரிப்போர்ட்டர்லி அதுக்கப்புறம் என்னுடைய அங்கிள் சாகிறதுக்கு முன்னாடி இவர் ஏதோ ஒரு ப்ராஜெக்டை பண்ணிட்டு இருந்திருக்காரு போல, அதனால தான் இந்த ப்ராப்ளம் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு என் பேரண்ட்ஸை கூட தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பையன் இருக்கிறதாகவும் அவனை எனக்கு தெரியுன்ற மாதிரி கூட சொல்கிறாரு. ஆனால் எனக்கு அது எதுவுமே ஞாபகம் இல்லை. பட் அவர் பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னை பற்றின விஷயத்த என்னை விட அவருக்கு தான் அதிகமாக தெரியும் போல. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, அவர் தான் செத்துட்டார்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் போயிட்டு அந்த பெரிய ஹெட் இருக்கார்ல அவர்கிட்ட பேசிட்டு இருக்கான். ஸோ இவரை வந்து நம்ம ஹெட் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். சார் இப்போ கடைசியாக போட்டில் இறந்து போனார்ல, அவர் இறந்து போனால் அந்த இடத்துக்கு சீஃபோட அசிஸ்டன்ட் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போயிட்டு வந்திருக்காரு. எனக்கு என்னமோ இவர் மேலே தான் டவுட்டாக இருக்குது, நடக்கிற கொலைக்கும் இவருக்கும் தான் ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினோட அங்கிள் சாகிறதுக்கு முன்னாடி கூட இவர் திடீர்னு காணாமல் போயிருக்காரு. அன்னைக்கு நைட்டு அவர் குடிச்சிட்டு இருந்த பார் கிட்ட இருந்து ஹீரோயினோட வீட்டுக்கு ரொம்ப பக்கமாக இருந்திருக்கு. ஒருவேளை இவர் கூட போய் கொலை பண்ணியிருந்திருக்கலாம்ல. அதனால தான் சொல்கிறேன் இவர் அந்த சீரியல் கில்லராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஹீரோ சொல்ல, உடனே இந்த ஹெட்டும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த சீஃபோட அசிஸ்டன்ட்டே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. இவன் தான் அந்த கொலைகாரனா இருப்பானா அப்படின்ற மாதிரி. கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸர் இருப்பார்ல, அவர் தான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருப்பாரு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஓனர் அந்த டாங்கி ஒன்று இருக்கார்ல, அவர் இறந்து போன இடத்துல எவிடன்ஸாக ஒரு கர்ச்சீஃப் கிடந்துச்சு. நான் அங்கே ஃபஸ்ட்டு போகும்போது அதை பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் எவிடன்ஸ் லிஸ்ட்டில் அது இல்லை, ஃபோட்டோஸ்லையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ அதனால அன்னைக்கு அவர் அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது ஒருவேளை அன்னைக்கு அந்த கர்ச்சீஃபாக அங்கேருந்து எடுத்தவனா இவர் பார்த்துருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. பட் இருந்தாலும் இவருக்கு அது சரியா ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காரு. சரி ஓகே, இவரை வேணா நம்ம ஹிப்னாசிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஹெட் ஒருத்தி இருப்பாள்ல அந்த லேடி ஆஃபீஸர், அவளை கூப்பிட்டு நீங்கள் வந்து இவரை ஹிப்னாசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு தூங்க வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு அப்படியே அவர்கிட்ட ஒரு மாதிரி நல்லா பேசி பேசி தூங்க வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அன்னைக்கு அந்த ஸ்பாட்டுக்கு நீங்கள் போனீங்கல்ல, அங்கே அன்னைக்கு என்ன பார்த்தீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு, நீங்கள் கர்ச்சீஃப்லாம் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவரும் ஒரு மாதிரி எப்படி மயக்கமான நிலைமையிலே எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆமாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் எவிடன்ஸோட லிஸ்ட்டில் அந்த கர்ச்சீஃப் இல்லைல்ல, ஸோ அது உங்களுக்கு தெரியும்ல. ஆமாம், நான் அதை பற்றி கூட ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அந்த கர்ச்சீஃப் வந்து காணோம், யார் எடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, உடனே இவ்வளோ அப்படின்னா அன்றைக்கி அந்த ஸ்பாட்டில் கண்டிப்பாக நீங்கள் அந்த கர்ச்சீஃபை எடுத்தவனை பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குல்ல, ஏன்னா நீங்களும் அன்றைக்கி அந்த ஸ்பாட்டில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரும் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆமாம் நான் பார்த்த மாதிரி தான் இருக்குது அன்றைக்கி அந்த கர்ச்சீஃபை எடுத்தவனை, ஆனால் எனக்கு அவனுடைய ஃபேஸ் தெரியல, அவன் கையில் போட்டிருக்க வாட்ச் மட்டும் தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்து சொல்லிகிட்டே இருக்காரு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, அங்கேருந்து நீங்கள் அப்படியே எழுந்து போய் அவருடைய ஃபேஸையும் பார்க்குறீங்க, நல்லா யோசிங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது கடைசியில் அவர் சொல்லிடுறாரு, அது வேற யாரும் கிடையாது, அந்த சீஃபோட அசிஸ்டன்ட் தான், அவன் தான் அந்த கர்ச்சீஃபை எடுத்திருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோவுக்கு செம்மையாக ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் இதை பற்றி அவன்கிட்ட டேரெக்டாகவே நம்ம போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த சீஃபோட அசிஸ்டண்ட்டை பார்க்கறதுக்காக போகும்போது அவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இதை தான் தேடி வரான்னு ஃபர்ஸ்ட்டே தெரிஞ்சுக்கிட்டு இந்தா நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்ச்சீஃபை வேற காட்டுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி நீங்கள் பண்ண தப்புக்காக நான் உங்களை கைது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கைவலங்கள்லாம் போட்டுட்டு இருக்கான். இதை அந்த ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே பார்த்து என்னடா நடக்குது இங்கே, நம்ம ஆஃபீஸராக இவனே கைது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்க்குறாங்க. அப்புறம் அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அந்த சீஃபோட அசிஸ்டண்ட்டை விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அப்போது அவன் கேள்விலாம் கேட்கறது முன்னாடியே இந்த சீஃப் எல்லாத்தையுமே ஒத்துக்கிறாரு. ஆமாம் நான் தான் 6 பேரையுமே கொலை பண்ணேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 2 கொலையை பண்ணதும் நான் தான், இப்போ கண்டினியூவாக இந்த 4 கொலையை பண்ணதும் நான் தான், எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நம்ம ஹீரோவும் சரி ஏன் இதை பண்ணீங்க, எதுக்கு இதை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அது எல்லாத்தையுமே என்னால் இப்பயே சொல்ல முடியாது, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை ஏற்பாடு பண்ணுங்க, நான் அவங்க முன்னாடி எல்லாத்தையுமே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எதையுமே சொல்ல மாட்டாரு. நம்ம ஹீரோவுக்குன்னா ரொம்ப கோவமாக இருக்குது. நான் இந்த ஆஃபீஸில் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது உங்களை தான் என்னோட இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டேன், நான் உங்களை பார்த்து தான் வளர்ந்தேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் சத்தியமாக எதிர்பார்க்கல, ஏன் இப்படி பண்ணீங்க, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு விடாமல் கேட்குறான். ஆனால் அவர் சொல்கிற மாதிரியே தெரியல, ப்ரெஸ்ஸை கூப்பிடுங்கன்னு தான் சொல்லிட்டே இருக்காரு. இவர் உண்மையை எல்லாத்தையுமே சொல்கிற மாதிரி தெரியல, நம்மளே வந்து இவரை பற்றின விஷயம் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த போலீஸ் டீமுமே பார்த்தீங்கன்னா இப்போ அவனை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஏன் ப்ரெஸ்ஸை கூப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை பற்றி வெளியில் சொன்னாங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரே இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, இவ்வளோ பேரை கொலை பண்ணியிருக்காரு, நம்ம எப்படி போலீஸை நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே இவங்கள தான் போட்டு கிழிப்பாங்க. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இவர் ஏன் இப்படி
எப்படிலாம் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க பேக்ரவுண்டை விசாரிக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது சின்ன வயசுலேயே அவருடைய அப்பா இறந்து போயிட்டாங்க. அம்மா எங்கே போனாங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு ஹார்பனில் தான் வளர்ந்துருக்காரு. சரி, இவருடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா அதுலேயும் 10 பேர் தான் இருக்காங்க. அதுவும் வெளியாட்கள்லாம் கிடையாது, எல்லாருமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இவர் ஏன் இந்த கொலையை பண்ணாருன்னு சொல்லி எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களுக்கு இன்னும் தான் குழப்பம் அதிகமாகுது. ஸோ இந்த சீஃபோட அசிஸ்டன்ட் பேரை நம்ம யாங் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ அந்த யாங்கோட ஹார்பன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போகிறா. அதாவது அவர் சின்ன வயசுலேருந்து வளர்ந்துருப்பார்ல, அந்த இடம் தான் இது. போய் பார்த்தா அந்த இடத்துல நிறைய குழந்தைங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய புக்ஸு, அவர் வாங்கின சர்டிஃபிகேட்ஸு, அப்புறம் அந்த மெடல், இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எந்த வகையிலுமே இவர் ஒரு கொலைகாரன்ற மாதிரியே தெரியலையே. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து இப்படி அவரே வந்து ஒரு கொலைகாரன்னு சொல்லி ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தோண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு கோல்டு ஃபிஷ் இருக்கும். சரி, ஓகே, இதுக்கு யாரும் இனிமேல் சாப்பாடு போட போகிறா, நம்மளே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறா. அதுவும் இல்லாமல் நம்ம யாங்க கிட்ட தான் இந்த அட்ரஸையே வாங்கியிருக்காங்க, அவர் தங்கியிருக்க இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஃபஸ்ட்டு இந்த அட்ரஸை கொடுத்ததுக்கு காரணமே அவர் வளர்க்குற அந்த கோல்டு ஃபிஷ்ஷுக்கு சாப்பாடு போடணும் போல, அதுக்காக தான் அந்த அட்ரஸே கொடுத்துருக்காரு. அதனால தான் நம்ம ஹீரோயினும் அதை கையோடயே எடுத்துகிட்டு வந்திருப்பா. இப்போ இவங்களுக்கு டவுட்டாக இருக்க விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு மீனே சாகக்கூடாதுன்னு நினச்சா அவர் இப்படி பேசுகிறவர் எதுக்காக கொலையெல்லாம் பண்ணியிருப்பாரு, இதில் ஏதோ ஒன்று இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் குழப்பத்தோடு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹார்பனில் அவர் கூட சேர்ந்து ஒருத்தர் வளர்ந்துருப்பார்ல, அவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி யாங்கோட கேரக்டர் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக அவன் சின்ன வயசுலலாம் ரொம்ப ஷையாக இருப்பான். எப்போ இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனானோ அப்போ தான் இந்த மாதிரி ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக மாறிட்டான். அவனுக்கு டொனேஷன் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும், இந்த கிட்ஸை பார்த்துக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்ல மனசு கொண்டவன். பட் ஏன் இந்த மாதிரி திடீர்னு கொலை செஞ்ச விஷயத்துக்காக போயிட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கான்னு தெரியல. அதுவும் இல்லாமல் அவன் யாரோ ஒருத்தங்களை தேடிக்கிட்டே இருப்பான். இன்ஃபேக்ட் அதுக்காக தான் அவன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்கே போனான். ஆனால் அது யாருன்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. இப்படி இவர் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம யாங்க சுற்றி ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, அது என்னன்னு தெரியல. பட் அவன் அந்த கொலையை பண்ணதுக்கான வாய்ப்புகளும் இல்லை அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோ மறுபடியும் போயிட்டு நம்ம யாங்க தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக அவனை ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுகிறான். இங்கே பாரு, நீ ஒரு சில குழந்தைங்களுக்கு டொனேஷன் கொடுத்து அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கல, அந்த குழந்தைங்கள யாரோ ஒருத்தங்க தானே அந்த சீரியல் கில்லர், நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறான். ஏன்னா இப்போ நீ உண்மையை சொல்லலைன்னா அந்த குழந்தைங்கள யாரோ ஒருத்தங்க சீரியல் கில்லர்ன்ற மாதிரி நான் விசாரிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போயாவது எமோஷனலாக இந்த யாங் ஏதாவது உண்மையை சொல்லுவான் அப்படின்னு பார்த்தா அப்பயும் வாயவே திறக்க மாட்டான். நீங்கள் ப்ரெஸ்ஸை கூப்பிடுங்க, நான் அவங்க கிட்ட எல்லாமே சொல்லிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த சீரியல் கில்லரோட கேஸில் அந்த தாங்கியூன் இறந்து போனான்ல, அந்த இடத்துல கர்ச்சிஃப் எடுத்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் இவரை கைது பண்ணி இப்படி விசாரிச்சுட்டு இருக்காங்க. மற்றபடி மற்ற கொலை எதுக்குமே வந்து இவர் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு எந்தவித எவிடன்ஸும் கிடையாது. இல்லை, இவர் ஜஸ்ட் சொல்கிறாரு நான் தான் எல்லாருமே கொலை பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படி அவர் சொல்கிறதுக்காக மட்டும் இவரை கைது பண்ணி நம்மளால் உட்கார வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை இப்போ வேறு வழியே இல்லாமல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட அவர் சொல்கிறாரு நான் தான் கொலைகாரன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவர் சொல்கிறதா எவிடன்ஸ் இல்லாமல் நம்ப முடியாதுல்ல, அதனால தான் அவரை அனுப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க, அவர் அடுத்தடுத்து என்ன பண்ணுறாரு, யாரை மீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோயினோட தெரபிஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, ஸோ அந்த டாக்டரை மீட் பண்ணுறதுக்கு ஹீரோயின் போகிறா. அப்படியே அவர்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே கார்லையும் ஏறி அவர் கூட ஒரு ரைடு போயிட்டுருக்கா. அப்போ அந்த ரைட்டில் ஏன் டாக்டர் நீங்கள் அடிக்கடி நிறைய இடத்துக்குலாம் போயிட்டு ஒரு கேஸை பற்றி சொல்லுவீங்கல்ல, ஏதோ ஒரு இடத்துல ஒரு அப்பாவை அவருடைய சொந்த பையனே கொடூரமாக கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அந்த பையனை போய் எப்பயாவது மீட் பண்ணீங்களா? அவன் ஏதோ ஒரு ஆர்பனில் தான் வளர்ந்ததா நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த கதையில் கூட. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் அந்த கேஸில் டீட்டெயில்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பையனை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அவன் எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு மாதிரி பதற்றமாக ஆரம்பிக்குது. உடனே பார்த்தீங்கன்னா இவ இன்னும் கொஞ்சம் அவரை ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அந்த பையனை பற்றி தானே கேட்டேன், நீங்கள் ஏன் இப்படி பதறீங்க, ஒருவேளை அந்த பையனை உங்களுக்கு தெரியாதா, இல்லைன்னா நீங்கள் தான் அந்த பையனா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டக்குன்னு அவர் காரை ஸ்டாப் பண்ணி இது போதும் இப்போ நீ இறங்கு அப்படின்னு சொல்லி அவளை ஒரு மாதிரி பாதிலே இறக்கி விட்டுறாரு. இப்போ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டியோட மேயர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து இன்னொருத்தர் கூட சேர்ந்து ஒரு மாதிரி ஹண்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஹண்டிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் போல. அந்த டைமில் அந்த இன்னொரு ஆள் கிட்ட மேயர் சொல்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய இந்த காடு எல்லாத்தையுமே அழிச்சு இங்கே ரோடெல்லாம் நம்ம போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இங்கே வேட்டையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு கார் போகுது. ஸோ அதுலேருந்து வர்றது வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோவோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற அந்த ஆஃபீஸர் தான். அவர் ஏன் இங்கே வந்தாருன்னா, இதுக்கு முன்னாடி அந்த யாங்கை ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அப்படி அவர் ரிலீஸ் பண்ணும்போது அவர்கிட்ட ஜிபிஎஸை பொறுத்திருப்பாங்க போல, அது மூலமாக அவர் எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ கடைசியாக அவர் இங்கே தான் வந்திருக்காரு. அதனால தான் இப்போ இவரும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு ஜிபிஎஸை ட்ராக் பண்ணி இங்கே வந்திருக்காரு. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது நம்ம யாங்கை காணவே இல்லை, எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றியும் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு இடத்துலேருந்து யாங் ஓடி வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த வைக்கப்போல் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி இந்த ஆஃபீஸரோட கழுத்தை நெரிச்சு அவரை மயக்கமடைய வச்சிடறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் கிட்ட இருந்த கன்னை எடுத்துக்கிட்டு இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேயர் இருந்தார்ல அவர் இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. இப்போதான் நமக்கு ஒரு விஷயமே தெரியுது,
தெரிய வருது ஆக்சுவலா அந்த மேயரை கொலை பண்ண போற அந்த சீரியல் கில்லரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஸோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த சீரியல் கில்லர் அந்த மேயரை கொன்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதை தடுக்கிறதுக்காக தனியா வந்திருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல அந்த சீரியல் கில்லர் கன்னை எய்ம் பண்ணி நின்றுகிட்டு இருக்கான் அந்த மேயரை கொல்றதுக்கு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட உடனே இவர் உடனே பாத்தீங்கன்னா வானத்தை நோக்கி ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. யாங்க அங்க இருக்காதீங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே பாத்தீங்கன்னா மேயரை காப்பாத்துறதுக்காக அவர் பக்கத்துல போறாரு. ஆனா மேயர் என்ன நினைச்சுக்கிறாரு, இவன் நம்மள தான் கொல்ல வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி கன்னை இவரை பார்த்த மாதிரி எய்ம் பண்றாரு. அப்படியே அவர் ஷூட் பண்ணவும் செய்யறாரு. பட் இருந்தாலும் அந்த மேயரை தள்ளி விட்டு நம்ம யாங்கோ கீழே விழுறாரு. அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ அந்த ஸ்பாட்டுக்கு வரான். வந்து பார்த்தா எல்லாருமே இறந்து போய் கிடக்குறாங்க. இந்த யாங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உயிருக்கு கடைசி நேரத்தில் போராடிட்டு இருக்காரு. ஆம்புலன்ஸ்க்கு நம்ம ஹீரோ உடனே கால் பண்ணுறான். ஏன் சார் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, ஏன் தான் இப்படி பண்ணுறீங்க, உண்மையான கொலைகாரன் யார் அப்படின்ற மாதிரி கேட்டே இருக்கும்போது என்ன மனுஷருடா, உண்மையான கொலைகாரன் யாருன்னு சொல்லி எனக்கும் தெரியாது, ஆனால் அவன் அடுத்து மேயரை கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். அதை தடுக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருந்தேன். அதுவும் இல்லாமல் இதெல்லாம் நான் ஏன் தனியாக பண்ணணும்னு நினச்சேன் தெரியுமா, நான் பண்ண ஒரு விஷயத்தினால தான் அந்த சீரியல் கில்லர் இத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கானோன்னு எனக்கு ஒரு கில்ட்டான ஃபீல் ஏற்பட்டுச்சு. அதனால தான் அதை நானே தடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி தனியாக வந்தேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் செத்துறாரு. நம்ம ஹீரோவுக்கு செம்மையா அப்படியே அழுகையா வருது. அப்புறம் ஆம்புலன்ஸ்லாம் வந்து அந்த டெட் பாடி ஏற்றிட்டு போகுது. ஸோ ஆக்சுவலாக இங்கே இவர் மட்டும் தான் செத்துருக்காரு, வேற யாருமே சாக கிடையாது. இன்னொருத்தர் அந்த மேயர் கூட பேசிட்டு இருந்தார்ல, அவர் வந்து இப்போ ஒரு மாதிரி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு போல. அப்புறம் அந்த மேயர் எங்கே போனாரு அப்படின்னு சொல்லி தெரியல. அவர் ஆனால் எஸ்கேப் ஆயிட்டாரு, அவரோட டெட் பாடி இங்கே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோ ரொம்ப சோகமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஆறுதலாக பேசிட்டு இருப்பாளா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த மாதிரி யாங் சாக போகிற நேரத்தில் கடைசியாக எனக்கு ஷின் அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட நேமை சொன்னார். அந்த நேமுக்கு என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோயினும் ஒருவேளை இந்த கேஸுக்காக அவர் நமக்கு கொடுத்துருக்க அடுத்த க்ளூவா கூட இது இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் இதை பற்றி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. ஷின்ன்ற பேரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது நிறைய காம்ப்ளெக்ஸ் கம்பெனியோட நேம்லாம் அதில் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இந்த ஷின்ன்றவன் தான் அந்த சீரியல் கில்லராக இருப்பானா, இல்லைனா அந்த சீரியல் கில்லர் அடுத்ததாக கொல்ல போகிற ஆள் இந்த ஷின்னா இருப்பானா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான குழப்பம். கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த கேஸை நியூஸில் லீக் பண்ணிட்டா. அதாவது இப்படி ஒரு பசில் கொலகாரம் ஒருத்தர் இருக்கான், அவன் நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தோன்னே அந்த டிபார்ட்மெண்ட் ஆளுங்க எல்லாருக்குமே ரொம்ப கோவம். ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளும் சொல்றா, இந்த மாதிரி நம்ம பண்றது மூலமா அடுத்து அந்த கொலைகாரன் எப்படி ரியாக்ட் பண்றதுனே தெரியாம ஏதாவது ஒரு தப்பு பண்ணலாம்ல, ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன், இது வரைக்கும் அவன் ரொம்ப கூலா இருந்த மாதிரி இதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதாவது அந்த கில்லரோட கான்ஃபிடென்ட்டை கிளைக்கணும், அவனுடைய மைண்ட் செட் கிளியரா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோயின் இதை பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் இப்போ அந்த மேயர் கூட ஒரு ஆள் இருந்தார்ல, அவர் வந்து சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. அவரை வந்து ஃபுல் கண்காணிப்போட போலீஸ்காரங்க பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே வெளியில தான் நம்ம ஹீரோவும் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு நம்ம ஹீரோயின் கால் பண்ணி இந்த மாதிரி நியூஸில் அந்த சீரியல் கில்லர் இன்னொரு பசிலை ரிவீல் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் உடனே பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே போகிறான். அதாவது மேயர் கூட இருந்தவர் சீரியஸாக இருக்கார்ல அந்த ரூமுக்கு. ஸோ போயிட்டு அந்த டிவி ஆன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அதில் ஒரு பசிலை போடுறாங்க, இதுதான் அந்த சீரியல் கில்லர் எங்களுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு பலூனை குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறாங்க. இதை இதுக்காக அவன் கொடுத்துருக்கான், இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும்போது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த மேயர் கூட இருந்தவர் ஒரு மாதிரி வலிப்பு வந்து சாகுற மாதிரி தெரியுது. ஆக்சுவலா இப்பதான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது, அந்த சீரியல் கில்லரோட அடுத்த டார்கெட் மேயர் கிடையாது, அவர் கூட இருந்த இந்த ஆளு தான். ஸோ முன்கூட்டியே வந்து ஏதோ பண்ணிட்டு போயிருக்கான் அந்த சீரியல் கில்லர். அதனால தான் இப்போ அவர் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு சாகுறாரு. அதுக்கு முன்னாடி கரெக்டாக அவன் அந்த பசிலையும் ரிவீல் பண்ணிட்டான். பட் அதுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.